நாளில் செய்தியின் தலைப்பு மறவாமல் நன்றி செலுத்து. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மறக்காம நன்றி செலுத்து. அதுக்கு தான் ஆண்டவர் எனக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்றதுக்கு தான் உயிர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மறக்காம நன்றி செலுத்து. தாவீது தன் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் பார்த்து 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 ருசிச்சு நன்றி செலுத்த மறந்துடாத அப்படின்னு அவரே பார்த்து சொல்லிக்கிறார். நன்றி செலுத்த மறந்துடாது. இவ்வளோ நாள் நம்ம மறந்துட்டா கூட இன்னைக்காவது அட்லீஸ்ட் இந்த ஒரு 1 hour ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்துறது ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆத்மாவே, ஆவிக்குரிய விதத்திலே, முழு உள்ளமே, உன்னுடைய சரீர பிரகாரமாகும் அவர் உனக்கு செய்த எல்லா உபகாரங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் உனக்கு செய்த உபகாரங்கள். Praise the Lord, give thanks to the Lord and forget not all his benefits. அவர் மூலமா நீங்க என்னெல்லாம் பெற்றுக்கொண்டீங்க, அவர் மூலமா என்னெல்லாம் பெற்றுக்கொண்டீங்க, உட்கார்ந்து எழுத ஆரம்பிங்க இந்த 3 நாட்கள்ல. அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எல்லாம், உபகாரங்களை எல்லாம், உபகாரம்னா நன்மை, உபகாரம்னா உதவி, உபகாரம்னா ஆசீர்வாதம், உபகாரம்னா அவர் எனக்கு செய்த காரியங்கள். அப்ப அவர் எனக்கு எப்படி செஞ்சிருப்பார்? ஒருவேளை மனித மூலமாய் செய்திருப்பார், பெற்றோர்கள் மூலமாய் செய்திருப்பார், யாராவது ஒருத்தர் மூலமா செய்திருப்பார். அப்ப அவர் எனக்கு செய்த உபகாரங்களை எல்லாம் மறக்காம என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரம் செலுத்தணும். அல்லேலூயா. இல்ல அவர் செய்த உபகாரத்தெல்லாம் நான் மறக்கல அப்படின்னா மௌனமா இருக்க கூடாது. மறக்காம வாயை திறந்து என்ன சொல்லணும்? ஸ்தோத்திரம் சொல்லலாம், நன்றின்னு சொல்லலாம், பிரைஸ் தி லார்ட் சொல்லலாம், ஏதோ ஒன்று சொல்லணும். நம்ம சொல்லாம இருக்கிறதுக்காக தான் பாடல் மூலமா அதை சொல்ல வைக்கிறாங்க. நீங்க பாடும் பொழுது உங்களை மீறியே நீங்க சொல்லிடுவீங்க. நல்லவர் அப்படின்னு ஒரு பாட்டு பாடணும். கடந்த நாட்களில் கண்மணி போல காத்திரே பாட்டு பாடணும். நீங்க பாடினதெல்லாம் எடுத்து பாருங்க, அவர் உங்களுக்கு செய்த நன்மையாகத்தான் இருக்கும். அல்லேலூயா. அவர் எனக்கு செய்த நன்மைகளை, உபகாரங்களை மறவாம, கர்த்தர் செய்த உதவிகள் எத்தனை, 12 மாதங்களும் இதை இயேசு கிறிஸ்துவானவர் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில, உங்கள் குடும்ப வாழ்க்கையில, உங்கள் சரீர வாழ்க்கையில, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர் உங்களுக்கு செய்த உதவிகள், நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்கும் பெயர் தான் உபகாரங்கள். அதை ஒன்றையும் மறக்காம நன்றி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. நமக்கு தெரியல, நிறைய நேரத்துல நம்ம எவ்வளவு நன்மையில, எவ்வளவு கம்ஃபர்ட் ஜோன்ல வாழ்றோம் நமக்கு தெரியல. இந்த நாட்களில் ஆண்டவர் சில காரியங்களை எனக்கு ஞாபகப்படுத்தினார். வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க, நல்ல லைஃப் இருக்கு. ஆனா அவங்களுடைய மெடிக்கல் ஃபெசிலிட்டியை கேட்டு பாருங்க. ஒரு டாக்டரை போய் பார்க்கணும்னா உடனே பார்த்துட முடியுமான்னு கேளுங்க. பார்க்க முடியாது. நீங்க டாக்டரை பார்க்கணும்னா தெரு நம்ம ஊர்ல டாக்டர் இருக்காங்க. எவ்வளவு பெரிய மெடிக்கல் ஃபெசிலிட்டி ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஒண்ணுமே இல்லை, எல்லாருமே டாக்டர் ஆயிடுவோம். ஜுரம் வந்தா என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு ஜுரம் வந்தா ஒரு பேராசிட்டமல், என்ன அறிவி பாருங்க நமக்கெல்லாம். டாக்டர்கிட்ட போனாலும் அவர் அதான் செய்யறாரு. பேராசிட்டமல் டேப்லெட் நீங்க விரும்பின உடனே வாங்கிடலாம். வெளிநாட்டில் போனீங்கன்னா அமெரிக்காவில், லண்டன்ல வாங்க முடியாது, கொடுக்க மாட்டான். எவ்வளவு பெரிய கிருபை! இதெல்லாம் நம்ம நினைக்கிறது இல்லை. டக்குன்னு பேராசிட்டமால் போடுவோம், ஒரு தூக்கத்தை போடுவோம், ஒரு டீயை குடிப்போம், ஒரு சூப்பை குடிப்போம், சரியாயிடும், போயிட்டே இருப்போம். அங்க டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கணும் 6 மாசம், 1 வருஷம். ஒரு பல்ல புடுங்கணும்னா முடியாது. இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. எத்தனை முறை சிக்கா இருப்போம், எத்தனை முறை ஒரு ஊசியை காலையில போட்ட உடனே சாயங்காலம் நல்லா இருக்கும். இதெல்லாம் நடக்கிறது இல்லைங்க. கடவுள் உங்களுக்கு எனக்கும் செய்த கிருபை அதெல்லாம். இதெல்லாம் நினைச்சு நன்றி சொல்லணும். எத்தனை டாக்டர் உங்களை இந்த வருஷத்துல உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. டாக்டருக்கு என்னைக்காவது உட்காந்து நன்றி செலுத்திருக்கீங்களா? அந்த டாக்டர் மூலமாக தான் இயேசு உங்களை சுகப்படுத்தி இருக்கிறார். நீங்க போட்ட மெடிசன் உங்க ரத்தத்துல கலந்து வேலை செய்தது, அதற்கு நன்றி செலுத்திருக்கீங்களா? இதெல்லாம் நினைக்கணும். இதெல்லாம் உபகாரங்கள். இதெல்லாம் மறந்துடுறோம் நம்ம. எத்தனை நன்மைகள் அவர் எனக்கு செய்திருக்கிறார். வாழ்க்கையில உங்க வீட்டுல எவ்வளவு புது புது மெட்டீரியல் பிளெஸிங்ஸ் கிடைச்சிருக்கும். உங்க வீட்டுல புதிய காரியங்கள் நடந்திருக்கும். புதுசா வீடு வாங்கியிருப்பீங்க, கார் வாங்கியிருப்பீங்க, பைக் வாங்கியிருப்பீங்க. நன்றி செலுத்துங்க. ஒரு புதுசா ஒரு சேர் வாங்கினா கூட அந்த சேர்ல உட்காரும் போதெல்லாம் ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. இதுவரை சொல்லனாலும் கர்த்தர் செய்த உபகாரங்களை மறவாதே. ஆண்டவர் இன்னைக்கு தெளிவா சொல்றார், மறந்துடாதப்பா.
மறக்காம நீ என்ன செய், நன்றி சொல். தனிப்பட்ட முறையில் ஜனங்களை, உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு செய்த உபகாரங்கள், குடும்பமாய் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகள், சபையாய் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகள், இந்த சபையின் மூலமாய் ஆண்டவர் எவ்வளவு நன்மைகள் நமக்கு செய்திருப்பார். இந்த சபையை மைனஸ் பண்ணி வைத்து பாருங்க உங்க வாழ்க்கையில. சபைக்குள்ள வந்து ஆராதிக்கிறது கார்ப்பரேட் அனாயிட்டிங், அது வீட்டில் கிடைக்காது. அந்த கார்ப்பரேட் அனாயிட்டிங்கில் பயங்கர மிரக்கல்ஸ்லாம் நடக்கும், நடந்துகிட்டு தான் இருக்கு. நமக்கு அதை பெருசாக எடுக்கிறது இல்லை. நம்ம அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து மறந்துடாதீங்க. சங்கீதம் 103 பின்னாடி சொல்றது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினார், நீ அழிந்து போகாம உன் பிராணனை அழிவிலிருந்து விலக்கி மீட்டார், நன்மையாலே உன்னை முடிசூட்டினார். எடுத்து எழுத ஆரம்பிங்க. தஞ்சாவூர்ல ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பானா, சின்ன சர்ச், அதிகபட்சமாகவே அவங்க 60 பேர் தான் வருவாங்க. அவங்களுக்கு ஒரு சேலஞ்சு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதை நடத்துறவங்க இந்த மாசம் துவங்குனதுலேருந்து நன்றி சொல்லணும். 1,00,000 நன்றி யாரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு பிரைஸ்ன்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் நன்றி சொல்லிக்கிட்டே எழுதிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாசம் முழுக்க அந்த சபை நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கு. ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் பாருங்க. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் பிராணனை அழிவிலிருந்து விலக்கி மீட்டார். இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்களே, இது அவர் உங்களுக்கு செய்த உதவி, நன்மை. மறந்துட வேணாம், மறந்துட வேணாம், தயவுசெய்து மறந்துட வேணாம். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் உனக்கு செய்த எல்லா உதவிகளுக்காக, நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்ல மறந்துடாத. அப்படியே வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்க குடும்பத்துக்காக நன்றி சொல்லுங்க, உங்க சபைக்காய் நன்றி சொல்லுங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நடந்த செய்திக்காய் நன்றி சொல்லுங்க, உங்க ஆவிக்குரிய வளர்ச்சிக்காய் நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தயவுசெய்து மௌனமா இருக்காதீங்க. அவர் செய்த நன்மைகளை நினைத்து கருத்தோடு நன்றி சொல்லணும். அதுக்குதான் இன்னைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றே, கருத்தோடு நன்றி சொல்கிறே. நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றே, கருத்தோடு நன்றி சொல்கிறே. நன்றி நன்றி பலி செலுத்தே, நாதனே சுவையை பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தே, ஜீவன் தந்தவரை பாடுவே. ஆயத்தமா இருக்கீங்களா? கையை தட்டி ஆண்டவருக்கு நன்மை செய்வோமா? எத்தனை நன்மைகள்! கமான் தம்பி. நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்கிறேன். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் ஆசையாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. எல்லாரும் சொல்லுங்க, என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. என் ஆசையாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. நன்றி நன்றி பலி செலுத்தியே, நாதனே சுவையை பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே, ஜீவன் தந்தவரை பாடுவே. நன்றி நன்றி பலி செலுத்தியே, நாதனே சுவையை பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே, ஜீவன் தந்தவரை பாடுவே. பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரே.
விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரே. பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரே. நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் காத்து வந்தீரே. நன்றி நன்றி வாரி செலுத்தி நாதனே சுவையை பாடுவே. கோடி நன்றி வாரி செலுத்தி ஜீவன் தந்தவரை பாடுவே. பாடுங்க. நன்றி நன்றி வாரி செலுத்தியே நாதனே சுவையை பாடுவே. கோடி நன்றி வாரி செலுத்தி ஜீவன் தந்தவரை பாடுவே. திக்கற்ற துணை என்று திகைத்த நேரத்தில் துணையாக தேடி வந்தீரே. நான் துக்கத்தால் மனம் நொந்து வருகின்ற நேரத்தில் மகன் என்னை தேடி வந்தீரே. உங்களை தேடி வந்தவர். நான் திக்கற்ற துணை என்று திகைத்த நேரத்தில் துணையாக தேடி வந்தீரே. நான் துக்கத்தால் மனம் நொந்து வருகின்ற நேரத்தில் மகன் என்னை தேடி வந்தீரே. எல்லாரும் சொல்லுமா. நன்றி நன்றி வாரி செலுத்தியே நாதனே சுவையை பாடுவே. சொல்லுங்க சந்தோஷமா. நன்றி வாரி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நன்றி நன்றி வாரி செலுத்தியே நாதனே சுவையை பாடுவே. கோடி நன்றி வாரி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்லுகிறேன். நீ செய்த நன்மைகள், நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றேன், கருத்தோடு நன்றி சொல்லத்தோடு நன்றி சொல்கிறேன். நன்றி நன்றி வாரி செலுத்தியே நாதனே சுவையை பாடுவே. கோடி நன்றி வாரி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நன்றி நன்றி வாரி செலுத்தியே நாதனே சுவையை பாடுவே. கோடி கோடி நன்றி ஆண்டவரே. நன்றி வாரி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. ஜீவன் தந்தவரை கோடி 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 நன்றி செலுத்துங்க. எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். திக்கற்ற வாழ்க்கையில் வந்தது, என்ன செய்யணும்னு தெரியாது வந்தது. அவர் மாத்திரம்தான் உங்களை தேடி வந்தார். அவர் மாத்திரம்தான் உங்களை அழைத்து சென்றார். நிறைய நேரத்தில் அவரை விட்டு நம்ம தூரம் போயிட்டோம். ஆனால் அவர் நம்மளை விட்டு போவே இல்லை. இந்த வருஷம் முழுவதும் அதெல்லாம் நினைத்து 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 ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நிறைய நேரத்தில் நம்ம விழுந்துட்டோம். நிறைய நேரத்தில் ஜெபம் பண்ணல, நிறைய நேரத்தில் பாவத்தில் விழுந்திருப்போம். மாம்சம் தானாங்க. ஆனால் அதெல்லாம் அவர் பெருசாக நினைக்காம இவ்வளவு கிருபையா என்னை தூக்கி சுமந்து வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அப்படியே கரத்தை உயர்த்தி நன்றி நன்றி பலி செலுத்தி நாதனே சுவையை பாடுவே. கோடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. மீண்டும் அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? கையை தட்டி எல்லாரும் நன்றி செலுத்துங்க. ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 18வது வசனங்களை வாசிங்களா. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அழகா ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. மறவாமல் நன்றி செலுத்தணும் ஒரு ஆராதனை இன்னைக்கு ஏற்படுத்தி வைத்துட்டு, நீ இதை செய்வது என்னுடைய சித்தம், எல்லாவற்றுக்காகவும் நீ என்ன பண்ணிதான் ஆகணும், ஸ்தோத்திரம் செலுத்தணும். கர்த்தர் 3 வேளை உங்களுக்கு இந்த வருஷத்துல உணவை கொடுத்திருக்கிறார், ஸ்தோத்திரம் செலுத்தணும். நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், ஸ்தோத்திரம் செலுத்தணும். புயல்லாம் வந்தது, மழையெல்லாம் வந்தது, நமக்கு தங்குறதுக்கு ஒரு வீடை கொடுத்திருக்கிறார், ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார், உறவுகளை கொடுத்திருக்கிறார், சபையை கொடுத்திருக்கிறார்.
போதகரை கொடுத்திருக்கிறார், ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கா எனக்காய் ஜெபிக்கக்கூடிய மக்களை கொடுத்திருக்கிறார், வேலை ஸ்தலத்தில் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், ஆபத்துகள் விபத்துகளிலிருந்து நம்மை காத்திருக்கிறார். எல்லாவற்றுக்காகவும் எல்லாவற்றிலேயும் என்ன பண்ணணுமா? ஆண்டவரை என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் செலுத்தணும். செலுத்துங்க, கையை உயர்த்தி செலுத்துங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என் குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம், என் வேலைக்காக ஸ்தோத்திரம், எனக்கு சுகம் கொடுத்தே ஸ்தோத்திரம், என்னை பாதுகாத்து கொண்டே ஸ்தோத்திரம், நான் விழுந்த பொழுதெல்லாம் எலும்புகள் முறிக்கப்படாமல் என்னை காத்து கொண்டே ஸ்தோத்திரம், எனக்கு ஜீவனை கொடுத்தே ஸ்தோத்திரம், உயர்வை கொடுத்தே ஸ்தோத்திரம், நன்மைகளை செய்தே ஸ்தோத்திரம், இந்த சபைக்காய் ஸ்தோத்திரம், ஒவ்வொரு வாரமும் செய்தியை கொடுத்தே ஸ்தோத்திரம், உன் ஆராதிக்கும் கிருபையை கொடுத்தே ஸ்தோத்திரம், நான் தூரமா போனாலும் என்னை கூட கிட்ட வந்து என்னை அழைத்து வந்தீங்க ஸ்தோத்திரம், நான் விழுந்தா கையை பிடித்து தூக்குனீங்க ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. கர்த்தர் கொடுத்த சுகத்திற்காய் பலத்திற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. நீங்க இப்படி செய்யறது அப்பாவுடைய சித்தங்க. இந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய். தேவனுடைய சித்தம்னா அவருடைய விருப்பம். அவர் விரும்புவது நீங்களும் நானும் நன்றி செலுத்துவது. அவர் விரும்புவது ஸ்தோத்திரம் செலுத்துவது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்னு ஒருத்தரை பார்த்து சொல்றீங்களே, அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரியுங்களா? நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? அவங்களுக்கு மரியாதை செலுத்துறோம்னு நினைக்கிறோம். மரியாதை செலுத்தல. அவங்கள பார்க்கறதுக்கு உங்களுக்கு உயிர் கொடுத்த லார்ட் இருக்காரு, அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறீங்க. பிரைஸ் தி லார்ட், அவருக்கு நன்றி செலுத்துறீங்க. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பிரதர், உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு உயிர் கொடுத்துட்டார் பிரதர், உங்களை பார்க்கறதுக்கு பேசுறதுக்கு எனக்கு ஜீவன் கொடுத்துட்டார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அவர் திரும்ப சொல்லுவார், உங்களை பார்க்க எனக்கு உயிர் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அப்ப யாராவது ஒருத்தவங்க பிரைஸ் தி லார்ட் சொன்னா இப்படி தலையாட்டிட்டு போயிடாதீங்க. திரும்ப ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, சொல்லுங்க. நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஆண்டவருடைய சித்தமா இருக்கிறது, அவரோட விருப்பமா இருக்கிறது. 10 தொழுநோயாளிகள், குஷ்ட ரோகிகளை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். எப்படி சுகப்படுத்த? தொட்டுலாம் சுகப்படுத்தல, நீ போப்பா அப்படின்ட்டாரு. போற வழியில் அவங்களுக்கு சுகம் கிடைக்குது. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இது இயேசுவால மாத்திரம்தான் எனக்கு இது கிடைத்தது. அதுல ஒருத்தர் மட்டும், சச்சா எனக்கு இவ்வளோ பெரிய உதவி செஞ்சிட்டாரு, நான் திரும்ப போய் அவருக்கு என்ன பண்ண போறேன்? ஸ்தோத்திரம் செலுத்த போறேன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து, ஆண்டவரே ரொம்ப நன்றி ஆண்டவரேன்னார். அப்ப அப்பா கேட்கிறாரு, நீ மட்டும்தான்டா சுகமானியா? நீ மட்டும் சுகமானியா? மீதி 9 பேர் எங்கேன்னு கேட்டார். ஏங்க, இயேசு என்னை சுகப்படுத்த எனக்கு அப்பா தானே, அப்பா கட்டாயம் எனக்கு செய்யணும். திரும்ப நன்றி சொல்றது ஒரு பெரிய விஷயங்க. அது ஒரு பலி, அது ஒரு காணிக்கை, அது ஒரு ஆஃபர்ட்ரி. ரொம்ப அழகா தம்பி சொன்னாப்புல, நீங்க காசு போடுறதே ஒரு ஆராதனை தான், அது ஒரு பலி. நீங்க ஸ்தோத்திரம் செலுத்துறது பலி, ஸ்தோத்திர பலி. உங்க உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை யாரு சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, இயேசுவானவர் சந்தோஷப்படுகிறார். நன்றி செலுத்துறது. அதனால தான் இந்த ஆராதனைக்கு மறவாமல் நன்றி செலுத்துகிற ஒரு ஆராதனை. இந்த நாள் முழுவதும் வீட்டில் நன்றி செலுத்த ஆரம்பிங்க. இந்த 9 பேர் மறந்துட்டாங்களே, அதுக்குள்ள நம்ம இருக்க வேண்டாம். நன்றியோடு ஆண்டவருக்கு திரும்பி வந்து நன்றி செலுத்தின ஒரு மனிதனு போல நம்ம வாழ்க்கையில நினைப்போம். ஒருவேளை மறந்திருந்தா, இன்னைக்கு வசனம் சொல்லுது, அவர் செய்த உபகாரங்களை மறவாதே. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு செய்த உபகாரங்களை மறவாதீங்க, மறந்துடாதீங்க. மறக்காம என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக. சொல்லி முடியாத ஈவுனா என்ன தெரியுங்களா? விவரிக்க முடியாது, வார்த்தையால சொல்ல முடியாது. அவ்வளவு நன்மைகளை அவர் எனக்கு உங்களுக்கும் செய்திருக்கிறார். உட்காந்து யோசித்து பாருங்க. விவரிக்க முடியாத நன்மைகளை செய்தீரே. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவரை எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறேன். இந்த வருஷம் துவங்கும் போது இருந்த நிலைமை, இப்போ உங்கள் குடும்பம் இருக்கிற நிலைமை, உங்கள் வேலை ஸ்தலத்தில்
ஏங்க பிரச்சனையே வராதா? பிரச்சனை எல்லாம் வந்திருக்கும், எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கும். அதெல்லாம் தாண்டி வர அப்பா எனக்கு உதவி செய்தார். அதை தான் என்ன செய்யணுமா? நினைத்து பார்த்து நன்றி செலுத்தணும். நினைத்து பார்த்து நன்றி செலுத்தணும். அவர் செய்த நன்மைகள் ஏராளம் 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 ஏராளம். அவர் சொல்லி முடியாத நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். விவரிக்க முடியாத நன்மைகளை செய்திருக்கிறார். அந்த வசனம் சொல்லுது, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு கிஃப்ட். இந்த ஜீவன், இந்த உயிர் அவர் சொல்லி முடியாத ஈவு. எனக்கு கிடைத்த பொருளாதார ஆசீர்வாதங்கள் அவர் எனக்கு செய்த சொல்லி முடியாத ஈவு. எனக்கு கிடைத்த சமாதானம், மகிழ்ச்சி, சந்தோஷம், குடும்பமா ஒற்றுமையா இருக்கிறோமே, அது பெரிய கிஃப்ட்டுங்க. அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். பிள்ளைகளோட வந்து ஆராதிக்கிறீங்களா, அது பெரிய கிஃப்ட். சபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். சொல்லி முடியாத ஈவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் செய்த உபகாரங்களை மறவாதே மறவாதே மறவாதே. உங்களுக்குள்ளார யோசித்து நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க, நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. திரும்ப அதே ஸ்கேல் கொடுங்க. நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றே, கருத்தோடு நன்றி சொல்கிறேன். கண்ணை மூடி உங்கள் மனதில் அவர் உங்களுக்கு சொல்லி முடியாத கிஃப்ட் செஞ்சிருக்கிறார் பாருங்க. சொல்லி முடியாத ஈவு. ஒரு நாள் கூட ஆகாரம் இல்லாமல் நம்ம வாழல. ஒரு நாள் கூட சாப்பாடு இல்லைன்னு நம்ம இல்லை. அவர் உங்கள் மேலே வைத்த கிருபை சொல்லி முடியாத ஈவு. ஜனங்கள் எவ்வளோ பேர் சாப்பாடு கஷ்டப்படுற நேரத்தில் வருஷம் முழுவதும் கர்த்தர் உங்களை போஷித்தார் இல்லையா? தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் உங்களுக்கு எத்தனை வயசோ அத்தனை வயசு வர, இந்த வருஷத்தை முடிக்கிற வர கர்த்தர் கூட இருந்தார். நீ செய்த நன்மைகளை நினைக்கின்றே, கருத்தோடு நன்றி சொல்கிறேன். நீ செய்த நன்மைகள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுங்க ஜனங்களே. கருத்தோடு நன்றி சொல்கிறேன். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் காத்து அவர் தாங்க உங்களை காத்து வந்தவர். என் ஆசையாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் காத்து வந்தீரே. கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி வலை செலுத்தியே நாதனே சுவையே. நன்றி சொல்லுங்க ஜனங்களே, நன்றி சொல்லுங்க. கோடி நன்றி வலை செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு மீண்டும் நன்றி செலுத்துவோம். முதலாவது நம்ம பார்த்தோம், அவர் செய்த உபகாரங்களுக்காக மறக்காம நன்றி செலுத்தணும். 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டான். இப்ப பார்க்க போறோம், இம்மட்டும் உதவினவருக்கு மறக்காம நன்றி செலுத்து. எவ்வளவு உபகாரங்களை உனக்கு செய்திருக்கிறார், மறக்காமல் நன்றி செலுத்து. இம்மட்டும் உதவினவர். இந்த வருஷத்தின் கடைசி 2024 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு 29, இன்னும் 2 நாளும் பார்க்க போறார். அவர் தான் இந்த வருஷத்தின் முடிவு மட்டும் இம்மட்டும் எனக்கு உதவி செய்தவர் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை வைக்கிறாங்க. அப்போ எவ்வளோ நன்றியோடு அந்த இடத்துல தீர்க்கதரிசி செய்கிறார் பாருங்க. இம்மட்டும் எனக்கு உதவி செய்தார், இம்மட்டும் என்னை காத்து கொண்டார், இம்மட்டும் என்னை போஷித்தார், இம்மட்டும் என்னை பாதுகாத்தார், இம்மட்டும் என்னை ஆசீர்வதித்தார், இம்மட்டும் என்னை பெருக செய்தார், இம்மட்டும் என் தலையை உயர்த்தினார், இம்மட்டும் என் கூடவே இருந்திருக்கிறார். இம்மட்டும் உதவி செய்தவர். அந்த உதவிகளை நினைத்து நினைத்து நன்றி செலுத்துங்க, மறந்துடாதீங்க ஜனங்களை.
மறந்துடாதீங்க. இம்மட்டும் உங்களுக்கு உதவி செய்தவர் எபினேசர். வியாதிப்பட்ட நேரத்தில், பொருளாதார நெருக்கடியில், குடும்ப பிரச்சனைகள் மத்தியில், வேலை ஸ்தலத்தில் வந்த போராட்டங்கள், நெருக்கடிகள், ஆபத்துகள், விபத்துகள், யார் நமக்கு உதவுனாங்களோ இல்லையோ, இந்த எபினேசராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கு உதவி செய்திருக்கிறார். அதனால தான் இந்த நாள் வரை வந்து திரும்பி பார்த்து, இந்த நாள் வரை இம்மட்டும் எனக்கு உதவி செய்தீங்களே, உமக்கு நன்றி ஐயா என்று சொல்றதுக்கு ஆண்டவர் இந்த நேரத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இம்மட்டும் எனக்கு உதவி செய்தவரே, இம்மட்டும் என் குடும்பத்துக்கு உதவி செய்தவரே, இம்மட்டும் என்னை தாங்கினவரே, இம்மட்டும் என்னை காத்தவரே, இம்மட்டும் என்னை ஆசீர்வதித்து நடத்தினவரே, எபினேசரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. இம்மட்டும் உதவி செய்தார். 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18வது வசனம், தாவீதோட நன்றி பலியை பாருங்க. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். அழகான ஒரு அறிக்கை பார்த்தீங்களா? இயர் எண்டில் சொல்ற அறிக்கை தான். என்ன ஒரு விட்னஸ் பாருங்க. சாட்சி நேரம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா? முந்தி கொள்ளுங்கள், இதுதான் சாட்சி. இதுவரைக்கும் ஜனவரியில் ஆரம்பிச்சு டிசம்பர் 31 வரை என்னை கொண்டு வந்திருக்கீங்களே சாமி. அவர் வேற ஒன்றும் சொல்ல, நான் உயிரோடு இருக்கிறேனே, என்னையும் என் குடும்பத்தையும் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களே, இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நான் உட்கார்ந்துருக்கிறேனே சுவாமி, இம்மட்டும் இதுவரைக்கும் என்னை அழைத்து வந்திருக்கிறீரே, அதற்கு நான் ஏமாத்துறோம். நான் என்ன செஞ்சிட்டேன் ஆண்டவரே? நான் என்ன செஞ்சிட்டேன்? என்னை இவ்வளவு நேசித்து என்னை கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, நான் ஏமாத்துறேன் ஆண்டவரே. எனக்கு என்ன தகுதி இருக்கு? நான் ஏமாத்துறேன், என் வீடு ஏமாத்துறேன். என்ன அழகான விட்னஸ் பார்த்தீங்களா? அதனால தான் ஃபேமிலியாக வந்து நன்றி செலுத்தணும். ஃபேமிலியாக வந்து நீங்கள் வந்து கர்த்தருக்கு நன்றி ஒன்றும் சொல்ல வேணாம். 2 நிமிஷம்லாம் தேவையில்லை. 1 நிமிஷம் நான் உயிரோடு நாங்கள் குடும்பமாக இங்கே வந்து நிற்கிறோமே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒரு சபையை கொடுத்தார் ஆண்டவர், ஸ்தோத்திரம். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் எங்களுக்கு நல்லவராக இருந்தார், ஸ்தோத்திரம். அதான் விட்னஸ், முடிஞ்சு போச்சு. என்ன நல்லது செஞ்சார்? 1 மணி நேரம் டைம் கொடுங்கன்னு கேட்கலாம். இதுவரைக்கும் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களே, அதெல்லாம் நம்ம நினைக்கிறது இல்லை. நாமவே இன்னைக்கு 29, நாளைக்கு 30 வந்துடும், நாளைக்கு 31 வந்துடும், தேதி வந்துகிட்டு இருக்கோம். நம்ம இந்த வருஷம் தூங்கும்பொழுது இருந்தவங்க இப்போ இந்த வருஷம் முடியல, வர மிஸ் பண்ணிட்டாங்களே. ஏங்க எவ்வளோ பெரிய பெரிய ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் இறந்து போனார், ஈவிகே இளங்கோவன். அவருக்கு இல்லாத வசதியா, அவருக்கு பார்க்க முடியாத மருத்துவமனையா, எல்லாம் இருக்குது. ஆனால் ஏன் 2 அவர் இல்லை, ஆனால் நீங்களும் நானும் இருக்கிறோமே. என்ன பெரிய தகுதியில் வாழ்ந்துட்டோம், கிருபைங்க. அவர் என்னை அழைச்சிட்டு வந்திருக்கிறார். ஆனால் நம்ம இதை மறந்துடுறோமே ஜனங்களை. தாவீது சொல்கிறாரு, நானும் என் வீடும் ஏமாத்திரம், என் வீடு நொறுங்கி போகாமல் சிதைந்து போகாமல் இன்னைக்கு நாங்கள் ஒன்றா இருக்கிறோமே. அவருக்கு நன்றி செலுத்துங்க ஜனங்களை, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிள்ளைகளெல்லாம் ஆலயத்துக்கு வர்றதை நினச்சி சந்தோஷப்படுங்க. உங்கள் வாலிப பிள்ளைங்க மேடையில் ஏறி இயேசுக்காக தான் தாளந்துகளை செலுத்துகிறாங்களே, நன்றி செலுத்துங்க. வாலிப பிள்ளைங்கள்லாம் இந்த சபையில் நல்லா வளர்க்கப்படுறாங்க, நன்றி செலுத்துங்க. எவ்வளவு நல்ல காரியங்க உங்களை ஊழியம் செய்ய வைத்திருக்கிறார் ஆண்டவர். இந்த வருஷம் முழுவதும் இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்தீங்களே, எஃப் கொடு, இதுவரை என்னை கொண்டு வந்தீங்களே, இதெல்லாம் நீங்கள் மறக்கக்கூடாது. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இதுவரைக்கும் என்னை உயிரோடு வச்சிருக்கீங்களே, இதுவரை என்னை அழைத்து வந்தீங்களே, நான் ஏமாத்திரம், என் வீடு ஏமாத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம்,
உம்முடைய உதவிகளுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசி. நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார். லிஸ்ட் உங்ககிட்ட தான் இருக்கும். எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். இன்னொரு மொழியில சொல்லணும்னா, எவ்வளவு காரியங்களை செய்தார் என்பதை மறந்து விடாதீர்கள். மறக்காம என்ன செய்யணும்? நன்றி செலுத்துங்க. எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்திருக்கிறாருங்க. எவ்வளவு ஃபேவர் உங்களுக்கு அவர் செய்திருக்கிறாரு. எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். நன்மையே செய்யலைன்னு நினைக்காதீங்க. ஒருவேளை நான் ஜெபம் பண்ண மாதிரி எனக்கு நடக்கலைன்னு சொல்கிறீங்களா? அவருக்கு தெரியுங்க. எது இருக்கோ இல்லையோ, நான் உயிராக இருக்கிறேன்னு. அது பெரிய கிஃப்ட்டுங்க. எவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்குது, நான் பார்த்துக்கிட்டு போகிறேன். வலது பக்கம் நடக்குது, இடது பக்கம் நடக்குது. 1000 பேர் 10,000 பேர். ஆனால் எனக்கு மட்டும் ஒன்றும் ஆகலையே. காரணம், உங்கள் கூட ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் உங்கள் கையை பிடிச்சு இந்த மாதம் வருஷம் முழுக்க உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறாரு. அவருக்கு நன்றி சொல்லாமல் எப்படி மறந்து போக முடியும்? ஆராதனை பேரே மறக்காம நன்றி செலுத்துங்க. அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார். இதெல்லாம் வீட்டில் உட்காந்து சிந்தித்து பாருங்கள். சிந்தித்து பாருங்க. வருஷம் முழுவதும் எவ்வளவு காரியங்களை இந்த இயேசு உங்களுக்கு செய்திருக்கிறார். எண்ணி பார்த்து எண்ணி பார்த்து எண்ணி பார்த்து ஒன்றையும் மறக்காம நன்றி செலுத்துங்க. அவருடைய உபகாரங்களை மறந்து விடாமல் நன்றி செலுத்துங்க. அவர் இம்மட்டும் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கிறாரு, அழைத்து வந்திருக்கிறாரு. அதற்கு நன்றி செலுத்துங்க. எஃப் நல்ல சவுண்டா கூட அந்த சைடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். கையை தட்டி பாடலாமா அந்த பாட்டை? மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், மிக நல்லவர், என்னை நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலோ, தேவ ஆவியானவர் கொடியேற்று இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும், ஆவியானவர் கொடியேற்று, ஆவியானவர் கொடியேற்று
பாடினா நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. சேம் சாங். நல்ல கை தட்டி பாடுறோம். மறவேன் மறவேன் அவர் செய்த நன்மைகள். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் என் இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள். துதிப்பேன் 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 என் இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர் நல்லவர் நல்லவர். என்னை விசாரிக்கும் கர்த்தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் கர்த்தகப்பனவர். மறவேன் மறவேன் மறவேன். அப்படியே பக்கத்துல கையை பிடிச்சே பாட போறோம். அதனால பேர் ஆயிக்குங்க. தனியா இருந்தாங்கன்னா நவுந்து போய் நின்று கூடலாம். நின்று கையை பிடிச்சு என்ன சொல்ல போறோம்? உன் கர்த்தர் நல்லவர், மிக 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 நல்லவர். அவர் உன்னை விசாரிக்கிறவன் அப்பா. இந்த வருஷம் முழுவதும் கூட வந்துட்டார். ரைட். மறவேன் மறவேன் கை தட்டி பாட போறோம். உன் கர்த்தர் நல்லவர் கையை பிடிச்சு பாட போறோம். ரைட், பாடலாமா? ரைட், ஓகே. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள். நன்றி ஐயா. துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல்லதகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். உன்னை விசாரிக்கும் நல்லதகப்பனவர். நிறைய பேர் அந்த எண்ணெய் அந்த இன்னும் அந்த சுயம் உடைய மாட்டுது. உன்னைன்னு சொல்லுங்கனாலும் இல்லை, எண்ணெய் தான் சொல்லுவேனா. அவர் உங்களுக்கு நல்லவரா இருந்ததுனால நீங்க வந்துட்டீங்க. இப்ப அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு நல்லவரா இருக்கட்டும். கமான் தம்பி. மறவேன் 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 நீ செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் முழு இதயத்தோடு. சந்தோஷமா. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. உன் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். உன்னை விசாரிக்கும் நல்லதகப்பனவர். உன் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். உன்னை விசாரிக்கும் நல்லதகப்பனவர். என்ன பிரச்சனை தெரியுங்களா? இப்படி ஜோயல் இப்படி கையை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு அவரை பார்க்க மாட்டாங்க. உன் கர்த்தர் நல்லவர். என்னங்க அது அநியாயமா இருக்கு. உங்கள் கர்த்தர் நல்லவர் அப்படின்னு அவங்கள பார்த்து சொல்ல போகிறோம். இதில் என்னென்னா பக்கத்தில் ரிலேஷன்ஸா அப்பா அம்மா உட்காந்துருப்பாங்க. இந்த மூஞ்சி தான் நான் டெய்லி பார்க்குறேன்னு. இல்லைங்க, நம்ம வசனத்தை சொல்கிறோம், உன் கர்த்தர் நல்லவர்னு சொல்கிறோம். ரைட்டா? அவங்க முகத்தை பார்த்து உங்கள் கர்த்தர் நல்லவருங்க, அதனால தான் நீங்கள் உயிராக இருக்கீங்க. பல்லமா கை தட்டி பாட போகிறோம். மறவேன் 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 நீ செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் என் முழு. எல்லாம் ரெடியா? உன் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். உன்னை விசாரிக்கும் நல்லதகப்பனவர். உன் கர்த்தர் நல்லவர்,
முழுகிட்டார். அவருக்கு யாருமே சொல்ல, உன் கர்த்தர் நல்லவர், வாசஸ் மிக மிக நல்லவர், உன்னை விசாரிக்கும் தகப்பனவர். Come on, beat. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். நம் கர்த்தர் நல்லவர், நம் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், நம்மை விசாரிக்கும் தகப்பனவர். எல்லாம் கையை தட்டி எல்லாரும் அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. அப்படியே உட்காருங்க. யாத்திராகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 13வது வசனம். நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை, நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். முதல்ல பார்த்தோம், கர்த்தர் உங்களுக்கு செய்த உபகாரங்களை மறக்காம நன்றி செலுத்துங்க. இதுவரைக்கும் இம்மட்டும் அவர் உங்களை சுகப்படுத்தியிருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகளை நினைத்து மறக்காம நன்றி செலுத்துங்க. மூணாவது, அவருடைய கிருபையை நினைத்து 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 நம்ம நன்றி செலுத்தணுங்க. அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது. இந்த கிருபையினாலே இந்த ஆண்டு முழுவதும் நாம் நடந்து வந்திருக்கிறோம், ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். நம்முடைய தகுதினால் அல்ல, அதற்கு நன்றி செலுத்துங்க. அனைத்து நன்மைகளுக்கும், நான் பெற்றுக்கொண்ட அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் அஸ்திபாரம் அவருடைய கிருபை. அல்லேலூயா. இந்த வருஷம் முழுவதும் நான் என்னென்னலாம் அவர் கையிலேருந்து பெற்றுக்கொண்டேனோ அது அத்தனையும் என்னுடைய தகுதினால் கிடைத்ததல்ல, அவருடைய கிருபையினாலே. என்னுடைய நன்மைகளுக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்களுக்கும் அஸ்திபாரம் அவருடைய கிருபை, அவருடைய தயவு. அந்த கிருபையை நினைத்து மறக்காம நன்றி சொல்லணும். வாயை திறந்து உங்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த இடத்துல இந்த மோசஸ் ரொம்ப அழகா இந்த வசனத்தை சொல்றாரு. நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். ஆண்டவர் இந்த வருஷத்துல 31 நாட்கள் 12 மாதங்கள் இத்தனை நாட்கள் கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. கூட்டிட்டு வரும்போது ஒரு காரியம் செய்தாரு. என்னை எப்படி கூட்டிட்டு வந்திருக்கிறாருன்னா, என்னை மீட்டு கிருபையாய் கூட்டி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். ஆபத்திலிருந்து நான் தப்பிச்சு வந்திருக்கிறேன், வியாதியிலிருந்து நான் தப்பிச்சு வந்திருக்கிறேன், பொருளாதார நெருக்கடியிலிருந்து நான் தப்பித்து வந்திருக்கிறேன். இவைகளிலெல்லாம் ஆண்டவர் என்னை மீட்டு இருக்கிறார். என்னை மீட்டு கிருபையா என்னை அழைத்து வந்த தெய்வமே உமக்கு நன்றி. எகிப்திலிருந்து என்னை மீட்டு இருக்கிறார். எகிப்து என்பது அடிமைத்தனம், எகிப்து என்பது கண்ணீர் உள்ள வாழ்க்கை, வேதனைகள், பாடுகள். இந்த வருஷத்துல கண்ணீர்களுக்கும் பாடுகளுக்கும் வேதனைகளுக்கும் அடிமைத்தனத்துக்கும் என்னை மீட்டு இருக்கிறார். அல்லேலூயா. என்னை மீட்டவர் அப்படியே என்னை அழைச்சிட்டு வந்தார். ஒரு மாசமா தாண்டி 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 என்னை அழைத்து வந்து திரும்பி பார்த்தா, இதெல்லாம் ஒன்னால் அல்ல, என்னுடைய கிருபையினாலே உன்னை நான் அழைத்து வந்திருக்கிறேன். அப்போ உங்கள் கிருபையை நினைத்து பாருங்கள். வியாதியின் நேரத்தில், பாவமான சூழ்நிலையில், சாபத்தின் வல்லமையிலிருந்து, பிசாசின் கிரியையிலிருந்து, தரித்திரத்தின் வல்லமையிலிருந்து, மரணத்தின் வல்லமையிலிருந்து என்னை அவர் மீட்டு இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, என்னை மீட்டு கொண்டிரு, என்னை விடுதலையாக்கினீரே, எகிப்திலிருந்து வியாதியிலிருந்து என்னை மீட்டு கொண்டிரு. ஸ்தோத்திரம். பிசாசின் வல்லமையிலிருந்து என்னை மீட்டு கொண்டிரு. ஸ்தோத்திரம். இந்த வனாந்திரத்தை நான் தாண்டி இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த 24 வருஷம் நிறைய பேரோட வாழ்க்கையில் ஒரு வனாந்திரமான அனுபவமா இருந்து, என்னுடைய வாழ்க்கையில கடுமையான வனாந்திரமான அனுபவம். எவ்வளவு எதிரிகள், எவ்வளவு பிரச்சனைகள். திரும்பி பார்த்தா அவர் என்னை மீட்டு இருக்கிறார். ஒன்றிலும் நான் அழிந்து போகாதபடி, ஒன்றிலும் நான் மூழ்கி போகாதபடி. ஜனங்கள் நடந்து வராங்க, முன்னாடி செங்கடல் வந்தது. உங்க வாழ்க்கையில செங்கடல் போன்ற பிரச்சனைகள் வந்திருக்கும் ஜனங்களே. அடுத்து என்ன செய்ய முடியாதுன்னு தெரியாது. பின்னாடி எதிரி, முன்னாடி செங்கடல், வழி இல்லை. ஆனால் ஆண்டவர் கிருபையாய் வழியை உண்டாக்கி உங்களை அழைத்து வந்திருக்கிறாரு. கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. அது உங்க கிருபை. எதிரிகள் வந்தாங்க, பார்வோன் சேனை வந்தது, எல்லாற்றையும் ஆண்டவர் முறியடித்தார். மரண பயம் வந்தது, வியாதி சூழ்நிலைகள், எல்லாவற்றிலிருந்தும் கிருபையாய் ஆண்டவர் என்னை மீட்டு இருக்கிறார். நான் வனாந்தரத்தை தாண்டி வந்துட்டேன். எல்லாம் கரங்களை வேத்தி சொல்லுங்க, கிருபையாய்
இயேசு கிறிஸ்து இயேசு என்னை மீட்டு இத்தனை நாட்கள் என்னை வழி நடத்தி வனாந்தரமான சூழ்நிலையில் என்னை மீட்டு கொண்டு வியாதியிலிருந்து பொல்லாத பிசாசின் வல்லமையிலிருந்து தரித்திரத்திலிருந்து மரண பயத்திலிருந்து எதிரியினிடத்திலிருந்து என்னை மீட்டு கொண்டு இந்த நாள் வரை என்னை அழைத்து வந்திருக்கிறார். இது அவருடைய கிருபை. இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த கிருபை நினைச்சா நம்ம கண்ணில் தண்ணி வர்றதுதான் செய்யும். கிருபைங்க. அதனால தான் சங்கீதம் 103 சொல்லுது, என் பிராணனை அழிவிலிருந்து மீட்டார்னா தப்பிக்க வைத்தாருங்க. நான் சிக்கிக்கொள்ளாதபடி கண்ணிகள் வைக்கப்பட்டது, ஆனால் கண்ணிகள் தெரித்தது, நான் தப்பினேன். என்னை எதிரிகள் வந்தார்கள், ஆனால் கர்த்தர் என் பக்கத்தில் இருந்தனால எதிரிகள் முறியடிக்கப்பட்டார்கள். பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கிறேன். ஜனங்களை, நீங்கள் வனாந்தரத்தை தாண்டினீங்க. காரணம், உங்கள் கால் தரையில் வனாந்தரத்தில் படாமல் அவர் உங்களை தோளில் தூக்கி வந்திருக்கிறார். கிருபை. தகப்பனாக ஏதுவரையில் தோளின் மீது சுமந்து வந்தே தகப்பனாக. நாளத்தில் சொல்லுங்க, அவர் தோளின் மீது சுமந்து வந்தே தந்தையே இயேசுவே தாண்டினேன் வனாந்திரத்தை. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே சொல்லுங்க, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். மக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா, இயேசுவே ஸ்தோத்திரமே. கிருபை
கிருபை கிருபை. நான் உயிரா இருக்கிறது உங்க கிருபை. உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். சங்கீதம் 117 2வது வசனத்தை வாசிங்க. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. அவர் உங்க மேலே என் மேலே வைத்த கிருபை ரொம்ப பெருசுங்க. அவர் உங்க மேலே என் மேலே வைத்த கிருபை பெரியது. யோசேப்பை கேட்டா எப்படிப்பா உனக்கு இந்த உயர்வு வந்ததுன்னா யோசேப்பு சொல்றாரு, அவர் என் மேலே வைத்த கிருபை என்னை உயர்த்தியது. நோவாவை கூப்பிட்டு கேட்டா, உன்னை சுற்றியெல்லாம் அழிஞ்சிட்டாங்களே, நீ மட்டும் எப்படி உயிரா இருந்த? வசனம் சொல்லுது, நோவாவுக்கோ அவர் கண்களிலே கிருபை. கிருபை என்னை பாதுகாத்தது, கிருபை என்னை உயர்த்தியது, கிருபை என்னை அழைத்து வந்திருக்கிறது. இந்த கிருபை பெருசுங்க. அவர் என் மேலே வைத்த கிருபை பெரு. எனக்கு எந்த தகுதியும் இல்லை, அவர் கிருபை பெரியது. அவர் செய்த உபகாரங்களுக்காக நன்றி செலுத்துங்க, மறந்துடாதீங்க. மட்டும் அவர் உங்களை நடத்தி வந்திருக்கிறார், மறந்துடாம நன்றி செலுத்துங்க. அவர் உங்கள் மேலே வைத்த கிருபை உங்களை பாதுகாத்து, உங்களை மீட்டு, உங்களை உயர்த்தி, உங்களை ஆசீர்வதித்திருக்கிறது, மறந்துடாம நன்றி செலுத்துங்க. 4வது ஒரு காரியத்தை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். சங்கீதம் 118 1ஆம் வசனம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமாங்க, நல்லவர் தான். அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார்? இந்த சங்கீதம் சொல்லுது. 17ஆம் வசனம் வாசிக்கல. நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். 24 வருஷம் முழுவதும் நான் உயிர் பிழைத்திருக்கிறேன், நான் சாகாமல் பிழைத்திருக்கிறேன். ஏன்? அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்றதுக்காக, அவர் என்னுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை விவரிப்பதற்காக, என் ஸ்தோத்திர பலியை செலுத்துவதற்காக அவர் எனக்கு உயிர் கொடுத்திருக்கிறார், என்னை சுகப்படுத்தியிருக்கிறார், என் பொருளாதார நெருக்கடியில் என்னை மீட்டிருக்கிறார், படுகுழியில் விழுந்த என்ன கையை பிடிச்சு தூக்கி இருக்கிறார், பாவத்திலும் சாபத்திலும் சிக்கொண்ட என்ன விடுதலையாக்கி இருக்கிறாரு, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அவர் கையை பிடிச்சு தூக்கிட்டு வந்திருக்கிறாரு. நான் சாவாமல் பிழைத்திருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு செய்த நன்மைகளை நான் சொல்வதற்காக. 24ஆம் வருஷம் முடிகிற வரை அவர் உங்களை காப்பாற்றினதே அடுத்த வருஷம் முழுவதும் அவர் செய்கைகளை விவரிப்பதற்கு, நன்றி சொல்வதற்கு, இயேசு நல்லவர்னு சொல்றதுக்கு. 18ஆம் வசனம் இன்னும் ரொம்ப அழகா போட்டிருக்கு பாருங்க. கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்து என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கலைங்க. உங்க பிராணனை அவர் அழிவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. நான் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னை தப்புவித்திருக்கிறார், அதற்காக நன்றி செலுத்தணும். உபகாரங்களுக்காக, இந்த நாள் வரை என்னை அழைத்து வந்ததற்காக, அவருடைய கிருபையினாலே பாதுகாத்து உயர்த்தி என்னை கிருபையாய் மீட்டு வந்ததற்காக. 4வது, நான் தப்பி வந்திருக்கிறேன், மரண பிடியிலிருந்து தப்பி வந்திருக்கிறேன். வியாதி என்னை மரணத்துக்கு நேராக அழைத்து சென்றது, ஆபத்துகளும் விபத்துகளும் என்னை மரணத்துக்கு நேராக அழைத்து சென்றது. நான் விழுந்தேன், ஆனால் நொறுங்கி போகவில்லை. என்னை அழைத்து வந்திருக்கிறாருங்க. சாவுக்கு என்னை ஒப்பு கொடுக்கல, சாவுக்கு என்னை ஒப்பு கொடுக்கல. அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும், நன்றி செலுத்தணும். நான் தப்பு வைக்கப்பட்டிருக்கிறேன். அவர் என்னை மரணத்திலிருந்து என்னை தப்பு வைத்தார். மறக்காம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எவ்வளோ ஆபத்து தெரியுங்களா, எவ்வளோ விபத்து தெரியுங்களா? உட்காந்து யோசித்து பார்க்கும் போதெல்லாம் ஆச்சரியமாக எப்படி என்னை தப்பு வச்சிருக்கிறார். 116ஆம் சங்கீதத்தில் 8வது வசனம் பாருங்க. என் ஆத்துமாவை மரணத்துக்கும், என் கண்ணை கண்ணீருக்கும், என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். மரணத்துக்கும், கண்ணீருக்கும்,
இடறுதலுக்கும் என்ன பண்ணிட்டார்? அவர் தப்பு வைத்தார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னை மரணத்திற்கும் கண்ணீருக்கும் இடறுதலுக்கும் தப்பு வித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். எது என்னை மரணத்துக்கு நேராக கொண்டு வந்து, எது என்னை அட்டாக் பண்ணியது? வியாதியா? அதில் யாத்திராகம் புஸ்தகத்தில் ரொம்ப அதை ருசித்து எழுதியிருப்பாங்க. 18வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை பாருங்க, ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க. என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்றார். இந்த வருஷம் முழுவதும் இயேசு உங்களுக்கு துணை நின்றார். இந்த வருஷம் முழுவதும் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கு துணை நின்றிருக்கிறாரு. துணை நின்று என்ன செய்திருக்கிறார் பாருங்க. பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார். அல்லேலூயா. துணை நின்று உங்களுக்கு விரோதமாக வியாதி வந்தது, தப்புவித்தார். உங்களுக்கு விரோதமாக எதிரிகள் வந்தாங்க, தப்புவித்தார். உங்களுக்கு விரோதமாக பிரச்சனை வந்தது, தப்புவித்தார். உங்களுக்கு விரோதமாக பிரிவினை வந்தது, தப்புவித்தார். உங்களுக்கு விரோதமாக தரித்திரம் வந்தது, தப்புவித்தார். தப்புவித்தார். நிறைய எஸ்கேப் ஆகியிருக்கும். எஸ்கேப்ன்ற வார்த்தை வந்தால் ரொம்ப புரியும், பட்டுன்னு எஸ்கேப் ஆகிருக்கும். கண்ணியெல்லாம் வைத்தாங்க நடக்கும்போது, கண்ணியெல்லாம் தெரித்தது. நான் நடந்து போயிட்டேன். இந்த வருஷம் தாண்டி வந்துட்டோங்க, தாண்டி வந்துட்டோம். நானும் ஜோயிலும் ஒரு மினிஸ்ட்ரிக்கு போயிட்டுருக்குறோம். எங்கள் மிஸ்டேக் தான், தவறுதலாக டக்குன்னு இப்படி லெஃப்டில் திரும்பிட்டோம். ஒரு பைக் அடிச்சாச்சு. அந்த இடம் எதுனா அப்போலோ ஹாஸ்பிட்டல் பக்கத்தில். ஒரு அம்மாவும் பிள்ளையும் விழுந்துட்டாங்க. அவங்க சும்மா இருக்காங்களோ இல்லையா, சுற்றி இருந்தவங்க யாரும் சும்மா இல்லை. எங்கே கொண்டு போயிட்டாங்க தெரியுங்களா? அப்போலோ ஹாஸ்பிட்டல் உள்ளே கொண்டு போயிட்டான். உள்ளே போனால் வெளியே வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. போச்சுரா, அன்றைக்கி 1 லட்ச ரூபா தீட்டியாச்சு, முடிஞ்சிச்சு. பப்ளிக் எல்லாம் இல்லை நீங்கள் போங்க, அப்போலோவில் போங்க, எல்லா டெஸ்ட்டும் எடுங்க, என்னன்னு பாருங்கள். இவர் எப்படி இப்படி திரும்பினார், எப்படி வந்து இடித்தார், இதுலேருந்து எப்படி சாமி தப்பி வைக்க போகிறோம்? 6:30 மணிக்கு மினிஸ்ட்ரி, 6 மணிக்கு இங்கே அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம். அந்த டாக்டர் வர லேட் ஆகிடுச்சு. லேட் ஆன உடனே இந்த விழுந்து போன அந்த அம்மா அவன் பையன்கிட்ட சொல்கிறாங்க, நான் நல்லா தான் இருக்கேன், நம்ம டாக்டரை பார்த்துக்குவோம், வா போகலான்னு வெளியே போயிட்டாங்க வீட்டுக்கு. நாங்கள் எங்கள் டாக்டரை பார்த்துக்குறோங்கன்னு போயிட்டாங்க. இதெல்லாம் வந்து மனுஷனால் நடக்கிற காரியம் இல்லை. உள்ளார இருந்து நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் வெளியே வந்துட்டோம். இன்னும் அழகாக தப்பு வச்சார் பாருங்க. இதுதான் கண்ணிகள். நிறைய இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போவேன். நிறைய கண்ணிகள் உங்கள் வாழ்க்கையில் வச்சுருப்பான் பிசாசு. கடந்து 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 எவ்வளோ வாட்டி வந்துட்டோம், எவ்வளோ வாட்டி வந்துட்டோம். 124 சங்கீதம் எடுங்க. அந்த சங்கீதத்தை இந்த 3 நாளும் அதை வாசிங்க தயவுசெய்து. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடுனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க? உயிரோட அந்த பல்லு உள்ளார மாட்டிக்கிட்டு நான் இறையாமல் போகாமல், சிங்கம் கர்ச்சித்து வருகிறது, தானியலை தூக்கி இறையா போடுறாங்க. ஆனால் தானியல் தப்பிச்சிட்டார். சொல்கிறாரு, சிங்கம் என்னை கடிக்க வந்தது, ஒருத்தர் வந்து சிங்கத்தின் வாயை கட்டிட்டார். அல்லேலூயா. நீங்களும் நானும் விழுங்கப்பட்டிருப்போம், நீங்களும் நானும் இறையா மாறி இருப்போம். ஆனால் கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. எபனேசர், கண்ணி தெரித்தது, நாங்கள் தப்பினோம். எதிரிகளுக்கு இரையாக எங்களை காப்பாற்றினரே, ஸ்தோத்திரம். எங்க பக்கத்தில் இருந்து அவர்கள் விழுங்கி போகாதபடி எங்களை காப்பாற்றினரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று ஆண்டவருக்கு அப்படியே நன்றி செலுத்துங்க. அவர் செய்த உபகாரங்களுக்காக மறக்காம நன்றி செலுத்துங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா கிருபையுள்ள நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துங்க. கிருபைக்காய் நன்றி செலுத்துங்க. இதுவரைக்கும் அவர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார், குடும்பத்துக்கு நன்மை செய்திருக்கிறார். மறக்காம நன்றி செலுத்துங்க. நாம் தப்பி இருக்கிறோம் ஜனங்களே. எதிராக பட்டயம் வந்தது, குறி பார்க்கப்பட்டோம், குறிவைத்து தாக்கினார்கள். ஆனால் நாம் தப்பினோம்.
ஒரு கருபோல கர்த்தர் நம்மை காத்தார் இல்லையா? நாம் சிதைந்து போகாம கர்த்தர் நம்மை காப்பாற்றினாரே. தப்புவித்தவர் இனியும் தப்புவிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எல்லாரும் வாயை திறந்து பாடுங்க ஜனங்களே. இந்நாள் வரை சுமந்தவரே. நன்றி செலுத்துங்க. நன்றி நன்றி இதயத்தில் சுமந்தே நன்றி 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 கருவோல சுமந்தீரே நன்றி. இந்த வருஷம் முழுவதும் அவர் நம்மை சுமந்திருக்கிறார். தகப்பனாக நம்மை சுமந்து வந்திருக்கிறார். நாம் சிதைக்கப்படாமல் நம்ம உயிரோடு நம்மை காப்பாற்றி இருக்கிறார். எதிரிகளுக்கும் வியாதிகளுக்கும் தரித்திரத்துக்கும் பிசாசின் வல்லமைகளுக்கும் நம்மை விலக்கி மீட்டு கிருபையாய் அழைத்து வந்தவர். குடும்பமாய் நன்றி செலுத்துவோமா? எபினேசரே, எபினேசரே, சொல்லுங்க. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, நன்றி ஐயா. ஸ்தோத்திரம். என் நினைவாய் நினைவாய் இருப்பாரே. நன்றி 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 நன்றி. கருபோல சுமந்தீரே நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் போயாமல் நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லுங்க ஜனங்களே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எனக்கு என் குடும்பத்துக்கும் நீங்க செய்த நன்மைக்காய் ஸ்தோத்திரம். காத்திரே, பாதுகாத்திரே, சுமந்தீரே, சுமந்தீரே நன்றி. நன்றி என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. நாளத்திலிருந்து எபினேசரே, எபினேசரே,
நிமிடம் இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைத்து பார்ப்போம். ஜனவரி மாதத்திலிருந்து இந்த நாள் மட்டுமாய் நம்முடைய கடந்து வந்த பாதைகள், எல்லா பாதையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தத்தின்படி உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகிறோம் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நம்மை திருப்தியாய் நடத்தினார், நேராய் நடத்தினார், செம்மையாய் நடத்தார், பாதுகாப்பாய் நம்மை நடத்தினார். பறந்து காக்கிற பட்சியை போல ஆண்டவராய் இயேசு நம்மோடு கூட இருந்து எல்லா நிலையிலும் நம்மை காத்து நடத்தினார். எல்லா குறைவுகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கினார். எல்லா கடன் பிரச்சனையிலிருந்து நம்மை விடுதலையாக்கினார். எனவே கர்த்தர் நமக்கு நல்லவராகவே, மிக மிக நல்லவராகவே இருந்த இந்த வருஷம் முழுவதும் நம்மை நடத்தினாரே. அதற்கு இந்த நாளிலுமாய் நம்ம நன்றி சொல்லும்படியாகத்தான் இந்த ஆராதனையை வைத்திருந்தோம். எனவே இந்த ஆராதனையில் அவருக்கு நன்றி செலுத்த தேவன் நமக்கு கிருபை செய்திருக்காய். அவருக்கு 1000 கோடி நன்றிகளை செலுத்துவோம், தொடர்ந்து நன்றிகளை செலுத்துவோம். எனவே இந்த வருஷம் முழுவதும் காத்து நடத்தினாரே, நன்மையை கொடுத்தாரே, நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த வருஷம் முழுவதும் நன்மையும் கிருபையுமாய் நம்மை தொடர்ந்து நடத்தின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துவோம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் நிறைவின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்குள் நிறைவாக்குவார் என்று சொன்ன வார்த்தையின்படி எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கினாரே. நமக்கு நன்றி சோதரம். பரலோக நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வருஷத்தினுடைய கடைசி எல்லைக்கு நாங்கள் வர நீர் கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்தும்படியாக இந்த ஆராதனை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, இந்த நாள் ஆராதனையில் கலந்து கொண்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் அபரிமிதமாய் நீர் ஆசீர்வதிக்கப்படும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டை ஆசீர்வதியும், வீட்டை சுற்றிலுமாய் கர்த்தருடைய ஒரு காவல் உண்டாயிருக்கும்படியாக செபிக்கிறோம். ஒவ்வொரு வீட்டை சுற்றிலுமாய் பரிசுத்த வேலி அடைக்கப்படும்படியாக செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம், சிறு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. படிக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம், கர்த்தர் ஆசீர்வதியும். வேலை செய்கிறவர்களுக்காக செபிக்கிறோம், கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நன்மையால் நிரப்புகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் நம் அனைவரோடு கூட சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.